வேலூர் மாவட்ட பொதுக்கூட்டம் சங்கத்தின் சார்பாகவும் அன்போடு இருகரம் கூப்பி ஒரு கரவறையோடு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான பளுதூக்கும் போட்டியின் துவக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்களை வரவேற்புரையாற்ற மதிப்பிற்குரிய எல் விநாயகமூர்த்தி பயிற்றுனர், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு மானியம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பான இந்திய மாலை வணக்கங்கள். காலத்தின் கடமை கருதி வரவேற்புரையை சுருக்கமாக நடத்த வேண்டும் என்றாலும் விஐபி வெயிட்டிங் என்று சொன்னாலே எல்லோருமே ஒரு புத்துணர்ச்சிதான், மகிழ்ச்சிதான். அந்த அதற்காக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேசிவிட்டு வரவேற்புரை நிறைவு செய்யலாம் என்று அன்போடு கருதுகின்றேன். இன்றைக்கு வெளிநாடுகளில், முக்கியமாக வளர்ந்த நாடுகளில் சென்று பார்த்தால் விஐடி மாணவர்கள் இல்லை என்ற நாடுகளே இல்லாத அளவுக்கு மிகச்சிறந்த சர்வதேச தரமிக்க மாணவர்களை உருவாக்கி சர்வதேச புகழ்பெற்ற ஒரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக இந்த பல்கலைக்கழகம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே முதன்மையான பல்கலைக்கழகம். அது மட்டுமல்லாமல் நமது இந்த சிறப்பு வாய்ந்த சர்வதேச பல்கலைக்கழகத்தில் நமது பளுதூக்கும் போட்டிகளை நடத்துவதிலே நாங்கள் எல்லாம் மிகவும் பெருமை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்று வேலூர் வெயிட் லிஃப்டிங் என்று சொன்னாலே எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு இங்கே மிக சிறப்பு. உலகில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள். அந்த ஒலிம்பிக்கில் பங்கேற்ற 6 ஒலிம்பிக் வீரர்களை கொண்ட ஒரே மாவட்டம் நமது வேலூர் மாவட்டம். அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இந்த விளையாட்டுக்கென்று வழங்கக்கூடிய மிகப்பெரிய விருதாகிய அர்ஜுனா விருது பெற்ற 4 அர்ஜுனா விருது பளுதூக்கும் வீரர்களை பெற்ற ஒரே மாவட்டமும் நம்ம வேலூர் மாவட்டம்தான். அந்த அளவுக்கு பொதுவாக சொல்லுவார்கள், கல்வியிலே சற்று மேம்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் விளையாட்டுக்கு அவர்கள் சிறப்பிடம் கொடுப்பதில்லை. அதே நேரத்தில் விளையாட்டுக்கு மேம்பட்டிருக்கின்ற இடத்திலே கல்வி அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்திலே விளையாட்டும் கல்வியும் சர்வதேச தரத்தில் விளங்குகின்றால் அதற்கு ஒரே காரணம் இந்த பளுதூக்கும் சங்கத்தையும் இந்த விஐடி பல்கலைக்கழகத்தையும் தொடங்கியவர் நம்ம பெருமதிப்புக்குரிய வேந்தர் ஐயா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள பெருமை அடைகின்றோம். 1965ஆம் ஆண்டு முதலாக அப்பொழுது வடார்காடு வேலூர் மாவட்டம் என்று சொல்வார்கள். அந்த வடார்காடு மாவட்டத்துடைய முதல் பளுதூக்கும் சங்கத்துடைய நிறுவனராக இருந்து அவர் தொடங்கியதாலோ என்னமோ இன்றைக்கு இந்தியாவிற்கு பதக்கங்கள் வாரி வழங்கக்கூடிய ஒரு பளுதூக்கும் விளையாட்டு இங்கிருந்து வளர்ந்திருக்கின்றார்கள் என்பதை நன்றியோடு இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கின்றோம். ஐயா அவர்களை பற்றி நாம் சொல்லி தெரிவதில்லை. அவர்களுக்கு பன்முகம் உண்டு. மிகச்சிறந்த வழக்கறிஞர், மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினர், மிகச்சிறந்த அமைச்சராக பணியாற்றியவர், மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர். அப்படி ஒரு பக்கம் அரசியல் பணி இருந்தாலும் மிகச்சிறந்த கல்வியாளர், எல்லாவற்றுக்கும் மேலாக மிகச்சிறந்த தமிழறிஞர். அவருடைய சொற்பொழிகளை கேட்டவர்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளர்கள். அது மட்டும் இல்லாமல் 2-3 நாட்கள் பெண்கள் எல்லோரும் செய்தியில் பார்த்திருப்போம். நமது கேரளாவில் நிகழ்ந்த அந்த பெரும் துயரத்திற்கு 1 கோடி ரூபாய் அங்கு வழங்கி அந்த மனிதநேயத்தோடு மனித பான்பு மிக்கவர். அப்படிப்பட்ட ஐயா அவர்களோடு அவர்கள் இருக்கின்ற இந்த காலத்தில் இதெல்லாம் செய்வதிலே பெருமடைகிறோம். ஐயா அவர்களை அனைவருடைய பலத்த கருவொலியோடு வருக வருகை என்று மீண்டும் ஒரு முறை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்து நமது துணைத் தலைவர் ஐயா அவர்கள், நாங்கள் சென்று அவரை அணுகிய போது
போட்டிகள் நடத்த வேண்டும் என்று சொன்னதுமே நிச்சயம் அவசியம் நன்றாக சிறப்பாக செய்யலாம் என்று உடனடியாக அனுமதி கொடுத்து வேண்டிய ஏற்பாடுகளெல்லாம் பாருங்கள் என்று சொன்னார். உடனடியாக நன்றி கொடுத்த ஐயா அவர்களுக்கு முதலில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் முதலிலே குறிப்பிட்ட போல் 1965ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த வேலூர் மாவட்ட பளுதூக்கும் சங்கமானது கடந்த 1915ஆம் ஆண்டு 50வது ஆண்டு பொன்விழாவை நம்ம வேந்தர் ஐயா தலைமையிலே கொண்டாடினோம். அதற்கு பிறகு அவருடைய வாரிசாக எங்களுக்கு அடுத்த தலைமுறையை ஐயா அவர்களை எங்கள் மாவட்டத்திற்கு சேர்மனாக வழங்கியிருக்கின்றார்கள். அவருடைய தலைமையிலே 75ஆம் ஆண்டும் 100ஆண்டும் நிச்சயமாக இந்த மாவட்டம் கொண்டாடும் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். தலைமுறையாக எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களை, நமது துணைத் தலைவர் ஐயா அவர்களையும் அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று அன்போடு கேட்டு வரவேற்கின்றோம். நமது தம்பி சதீஷ்குமார் அவர்கள் 1914 காமன்வெல்த் கேம்ஸ் கோல்டு மெடல் அடித்தவுடன் முதலாக அவருக்கு ஒரு கார் பரிசாக வழங்கியவர் நமது வேந்தர் ஐயா அவர்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படி சரியாக 10 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது இந்த நிகழ்ச்சி இந்த இடத்தில் நடைபெறுகின்றது. இந்த நேரத்தில் அனைவரையும் தனித்தனியாக சொல்வதற்கு நேரமில்லை என்கிற காரணத்தால் நமது மாநில பளுதூக்கும் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் சண்முகவேல் சார் அவர்கள் அவர் வந்த பிறகு இது ஒரு நேஷ்னல் செட்டப் போல் ஒரு ஸ்டேஜ் தான் கொஞ்சம் ஹைட் இல்லை, எல்லாமே நேஷ்னல் தான். ஏன்னா விஐடினாவே அது எப்பவும் குவாலிட்டி தான். அந்த இடத்துல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் பார்த்தது இல்லை. உண்மை அவ்வளவு சிறப்பாக எங்களை வழிநடத்திய மாநில பொதுச் செயலாளர் திரு சண்முகவேல் சார் அவர்களையும் அனைவரின் சார்பாக வருகின்ற வரவேற்று திரு பொருளாளர் நமது சிதம்பரராஜன் அர்ஜுனா அவார்டிஸ் அவர்களால் தான் நமது வேலூர் மாவட்டத்துக்கு பெருமை. திரு முத்து, திரு சதீஷ்குமார் மற்றும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நமது வேலூர் மாவட்ட பளுதூக்கும் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு மாநில பளுதூக்கும் சங்கத்தின் சார்பாகவும் வருக என்று அன்போடு வரக்கின்றோம். எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரே ஒரு ரிக்வஸ்ட், எவ்வளவு சிறப்பு வாய்ந்த நமது வேலூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு குறைதான், அந்த குறை கூட உங்களால் தான் நிவர்த்தி செய்ய முடியும் என்றால் ஒரு அன்பான வேண்டுகோள். இதுவரை வேலூரில் தேசிய போட்டியே நடத்தப்படவில்லை. அதையும் அன்பு கூர்ந்து உங்களால் தான் முடியும், நீங்கள் ஒரு தேசிய போட்டியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு பணிவான வேண்டுகோளை உங்களிடம் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வேண்டுகோளோடு வரவேற்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தது விழாவின் ஒரு நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுதல். மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் அனைவரும் குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வந்திருக்கும் விருந்தினர்களை சிறப்பு செய்தல். வேந்தரை அவர்களை சிறப்பு செய்யுமாறு தமிழ்நாடு பளுதூக்கும் சங்கத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய திரு சண்முகவேல் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய துணைத் தலைவரும் வேலூர் மாவட்ட பளுதூக்கும் சங்கத்தினுடைய தலைவருமான மதிப்பிற்குரிய முனைவர் ஜி.வி. செல்வம் அவர்களை சிறப்பு செய்யுமாறு திரு சதீஷ் சிவகலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மாநில பளுதூக்கும் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளரை அவரை கௌரவிக்குமாறு வேலூர் மாவட்ட தலைவர் மற்றும் விஐடி துணைத் தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
பொருளாளர் திரு சிதம்பர ராஜா அவர்களை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்த்துறை மதிப்பிற்குரிய திரு சண்முகவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்பு கலந்த என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு மாநில பளுதூக்கும் சங்கத்தினுடைய யூத் ஜூனியர் சீனியர் 2024 போட்டியை வேலூர் மாவட்டத்தினுடைய பளுதூக்கும் சங்கத்தின் சார்பாக விஐடியில் நடத்துவதற்காக என்னுடைய அனுமதியை கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னது, நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் நடத்த இருக்கிறீர்கள், அந்த யூனிவர்சிட்டியுடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்மளுடைய வெயிட் லிஃப்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைத்து தான் இந்த அனுமதியை வழங்கினோம். அதை அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்திலே நான் உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த போட்டியிலே 450 போட்டியாளர்கள் கலந்திருக்கார்கள். அந்த 450 போட்டியாளர்களுக்கும் தங்குவதற்கு இடம் மற்றும் உணவுகளை திரு விஐடி வேந்தர் அவர்களும் உபதலைவர் அவர்களும் மிகவும் சிறப்பாக செய்து அவர்களை கௌரவித்திருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்தில் நான் கூற வேண்டும். மேலும் இப்போட்டியிலே கலந்து கொள்ள இருக்கின்ற அத்துணை பேர்களையும் சிறப்பாக அழைத்து அவர்களுக்கு வேண்டுகோளை செய்து கொண்டிருக்கின்ற விஐடி பல்கலைக்கழகம், நான் ஒரு வேண்டுகோளை வைக்கலாம் என்று இருந்தேன். அதற்கு முன்னாரே திரு விநாயகமூர்த்தி அவர்கள் நேஷனல் சாம்பியன்ஷிப் நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இருந்தாலும் நான் என்னுடைய சார்பாக ஒரு சவுத் அண்ட் வெஸ்ட் ரீஜன் ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப்பை விஐடியில் நடத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய திரு சண்முகல் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா சிறப்புரையாற்ற விஐடி பல்கலைக்கழகத்துடைய வேந்தரும் வேலூர் பளுதூக்கும் சங்கத்தினுடைய நிறுவன தலைவருமான மாண்புமிகு ஜி விஸ்வநாதனை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வேலூர் மாவட்ட பளுதூக்கும் சங்கம் இணைந்து நடத்தும் இந்த விழாவிற்கு சதீஷ் சிவலிங்கம் ஃபவுண்டேஷன் உறுதுணையாக இருந்து நடத்துகின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விஐடி துணைத் தலைவர் திரு டாக்டர் செல்வம் அவர்களே, வரவேற்புரையாற்றிய திரு விநாயகமூர்த்தி அவர்களே, மாநில செயலாளர் திரு சண்முகவேல் அவர்களே, திரு சிவலிங்கம் அவர்களே, வருகை தந்துள்ள நிர்வாகிகளே, நடுவர்களே, பயிற்சியாளர்களே, இந்த போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை தோழர்களே, மாணவர்களே அனைவருக்கும், மாணவிகளே அனைவருக்கும் வணக்கம். இந்த பளுதூக்கும் சங்கம் வெயிட் லிஃப்டிங் அசோசியேஷனாலே எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய நண்பர் ஒருவர் சிஎம்சியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். செவத்தையா என்று பெயர். அவர்தான் இந்த யோசனையே சொல்லி பளுதூக்கும் சங்கத்தை வெயிட் லிஃப்டிங் அசோசியேஷன் வடார்காடு மாவட்டமாக வைத்திருந்தோம். 64 65 அப்பொழுது ஆரம்பித்து 60 ஆண்டுகள் ஆகிவிட்டன. மென்மேலும் வளர்வதற்கு அடிப்படையாக எங்கள் ஊர் குடியாத்தம், நான் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்தவன். அங்கே எப்பொழுதுமே இந்த வெயிட் லிஃப்டிங்க்கு தனியான ஆர்வம் உண்டு. அதேபோல் வேலூரிலே சத்துவாச்சாரி பகுதியிலேயும் இதற்கு ஆர்வம் உண்டு. அதனால்தான்
சிவலிங்கம் அவர்கள் தன்னுடைய மகனை இதில் சேர்த்து சதீஷ் சிவலிங்கம் இந்தியாவுக்கே பெயரெடுத்து தருகின்ற அளவுக்கு வளர்ந்தார். ஒலிம்பிக்கில் போய் தங்கப்பதக்கம் வாங்குகின்ற வாய்ப்பை சதீஷ் இந்தியாவுக்கு அளித்தார். ஒரு ஆளால் ஒரு நாட்டுக்கே பெயர் வாங்கி கொடுக்க முடியும் என்பதற்கு சதீஷ் உதாரணம். இப்பொழுது ஒலிம்பிக் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் அதை கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். எப்படி ஒரு நபர் ஒரு நாட்டுக்கே நன்மை செய்ய முடியும், மேலே கொண்டு வர முடியும் என்பதற்கு நேற்று பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவர், இதுவரையில் பாகிஸ்தானுக்கு பதக்கமே கிடைக்கவில்லை, ஒரே ஒரு நபர் முதலிடத்தை பெற்று பாகிஸ்தானை நமக்கு மேலே கொண்டு போய்விட்டார். நாம் 67வது இடத்துல இருக்கிறோம். அந்த ஒரு தங்கப்பதக்கம் பெற்ற காரணத்தால் ஈட்டி எறிந்ததில் அவர்கள் 54வது இடத்துக்கு போய்விட்டார். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஒலிம்பிக் வரும்போதெல்லாம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கும், இன்னொரு பக்கம் வருத்தமாக இருக்கும். நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையிலே மகிழ்ச்சி, முடியும் போது நாம் எதையும் வாங்காமல் வந்துவிட்டோமே என்பதிலே வருத்தம். இது எத்தனை ஆண்டுகளாக தொடரப் போகிறது என்று தெரியவில்லை. நம்மால் இதை செய்ய முடியும். மத்திய மாநில அரசுகளும் தனியாரும் ஒன்று சேர்ந்தால் இதை சாதிக்க முடியும். 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே சீனா பெரிய அளவில் போட்டியிலே வெற்றி பெறவில்லை. ஆனால் அதற்கென்று அவர்கள் முடிவெடுத்து ஆண்டுதோறும் 3 லட்சம் இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு பயிற்சி அளித்து, மாநில அளவிலேயும் மத்திய அளவிலேயும் பயிற்சி அளித்து இன்றைக்கு உலகத்தில் 2வது இடத்தை அவர்கள் பிடித்து விட்டார்கள். அமெரிக்காவுக்கு அடுத்தாற் போல சீனா தான் இன்றைக்கு பதக்கப்பட்டியலில் வருகிறது. நம்மாலும் அதை செய்ய முடியும். அதற்கு என்ன செய்வதற்கும் விஐடி தயாராக இருக்கிறது. அரசாங்கம் அதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சதீஷ் ஒரு ஆள் செய்தால் நீங்கள் சதீஷை ஓவர்டேக் பண்ணி நீங்கள் அவர் காமன்வெல்த்லேயும் போனால் நீங்கள் ஒலிம்பிக் வரலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு என்னென்ன பயிற்சி தேவை? இங்கே மாநில நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். அதை அரசாங்கத்தை எதிர்பார்க்காமல் நானே செய்ய முடியும் என்று சொன்னால் செய்வதற்கும் அதற்கு ஒத்துழைக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்முடைய இளைஞர்கள், மாணவ மாணவிகள் உலக அளவில் சென்று வெற்றி பெற வேண்டும். நாங்கள் இப்பொழுது கல்வியில் வெற்றி பெற்று எங்களுடைய மாணவர்களை 84 நாடுகளில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். விநாயகமூர்த்தியைத்தான் குறிப்பிட்டார் நினைக்கிறேன். நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இருந்தால் இதை விட வாய்ப்பு அதிகமாகிவிடும். அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். வெயிட் லிஃப்டிங் மட்டுமல்ல, வேறு எந்த போட்டியிலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு போட்டிகளும் விளையாட்டு போட்டிகளும் முக்கியம். அதில் நம்முடைய இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 3 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த போட்டிகள் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இதற்காக பாடுபடுகின்ற பயிற்சி அளிக்கின்ற பயிற்சியாளர்கள், கோச்சஸ் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் அவர்களை தயார் செய்து உலகளவில் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வேலூர் மாவட்ட பளுதூக்கும் சங்கத்தினுடைய வரலாற்றையும் மாணவர்கள் பல்வேறு தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை பெற வேண்டும், அதற்குண்டான உதவிகளையும் மற்ற ஏற்பாடுகளையும் செய்து தருவே விஐடி நிர்வாகம் செய்து தரும் என்று மனதார வாழ்த்திய நம்முடைய வேந்தர் ஐயா அவர்களுக்கு விளையாட்டுத் துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது போட்டியின் துவக்க விழா நடைபெற உள்ளது. இப்பொழுது 45 கிலோ எடையை அனுஸ்ரீ அவர்கள் ஸ்நாட்ச் என்ற முறையில் செய்து காட்டுவார்கள். 45 கிலோ அனுஸ்ரீ ஸ்நாட்ச். அனைவரும் கரவொலி எழுப்பி இந்த விழாவினை தொடக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
இட்ஸ் குட் லிப். அடுத்து இப்போது கிளீனஞ்சர் என்ற முறையில் இப்பொழுது நித்திய கிளீன் ஜர்க் என்ற முறையில் 50 கிலோ எடையை கிளீன் ஜர்க் என்ற முறையில் செய்து காட்டுகிறார். இந்த 2 ஈவெண்ட்கள் தான் டவுன் குட் லிப். மிக அருமையாக துவக்க போட்டிகள் நடைபெற்றது. இப்போது நன்றி உரையாக திரு செல்வி கவிதா அவர்கள் நன்றி உரை ஏற்றுவார்கள். I offer warm welcome to all the guests, technical officials, coaches, managers and players on this occasion. I am very thankful for giving me a chance to deliver two vote of thanks speech. On behalf of Tamil Nadu State Weightlifting Association and Vellore District Weightlifting Association, my warm thanks to all the audience. I especially want to thank our chief guest, Honorable Dr. G. Vishwanathan Sir, Chancellor of PIT University, and respected Dr. G. V. Selvam Sir, Vice President of PIT University, and Honorable Chairman of Vellore District Weightlifting Association, for giving us a precious and valuable time from your busy time schedule, sir. This function was not possible without his efforts, sir. Thanks a lot motivating us. And also I would like special thanks to Dr. N.V. Jagachandran, Director of Physical Education, PIT University, and supporting staff of PIT University. I will end off my vote of thanks speech by thanking you all. Once again, this competition would not possible without your efforts. Thank you. Thank you, sir. கட்டு